அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுறேன். கல்லு கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துட்டு இருக்க நீ? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடறோம். சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். விக்கிரவாண்டி தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் மருத்துவர் அபிநயாவை அறிமுகப்படுத்தி பேசிய சீமான், தொகுதியில் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி என்றார். நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? பள்ளி மாணவர்கள் சாதி கயிறு கட்டுவது குறித்த கேள்விக்கு ஆவேசமான சீமான் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பினார். சீருடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாது, சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான். அது உங்க வீட்டில் பூஜைறையில் வச்சுக்கிறீங்க, நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்தை இது குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுல அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்கிறேன். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? கள்ளச்சாராய சாவுக்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன் என்பதற்கும் சீமான் ஆவேசமாக பதிலளித்தார். நான் மரக்காணத்துக்கும் போல இதுக்கு வரல. நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா? 8 வழிச்சாலை வேணாம் நீங்க வந்தீங்களா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பி இல்லை வந்தீங்களா? நான் ஸ்டெர்லைட்டுக்கு போராடினேன், நான் அந்த இதுக்கு அணு உலைக்கு போராட போனேன், நான் மீத்தேனுக்கு போராடினேன், எல்லாத்துக்கும் போராடினேன். பாண்டு நிலையம் பரந்தூர்ல வேணான்ங்கிற, இன்னும் வேணாம். இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்லை. பைத்தியக்காரங்களா? கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு அரசு மக்கள் வரி பணத்தில் 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததற்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த சீமான், கள்ளச்சாராயம் வித்தவன் சொத்துக்களை பறிமுதல் செய்து அதனை வித்து பணம் கொடுங்க என்றார். நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணிடல, அவன் சொத்தை பூரா பறிச்சு வித்து இங்க 1500 பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணேன்னு நீங்க மரக்காணத்துல. இங்க எத்தனை பேர்? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழிக்கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு, இறந்த குடும்பத்துக்கு. நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேட்கும். ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டலத்தில் போடுங்க, நல்லா நிம்மதியா தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது